தாய் தமிழ் உறவுகளுக்கு காலை வணக்கங்கள். அண்மையில் நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு நபர் என்ற ஒரு கருத்தை சொன்னார். அரசியல் என்பதே மதம் தான் அரசியலே உலகம் முழுக்க அப்படிங்கிற ஒரு கருத்தை என்று சொன்னார். அப்போ நான் அது எப்படிங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார், முந்தைய காலத்தில் மன்னர்கள் ஆண்டுகிட்டு இருக்கும்போது அவங்க ஒவ்வொரு நாடாக கைப்பற்றி போரிட்டு கைப்பற்றி அடுத்து அந்த நாட்டை தன்னுடைய ஆளுமைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு பியூர் மசில் ஸ்ட்ரென்த்தோ படைபலம் மட்டும் பத்தாது. அதை தவிர ஒரு ஃபேக்டர் அங்கே இருக்கக்கூடிய குடிகளை ஒன்றிணைக்காக ஒரு ஃபேக்டர் மன்னர்களுக்கு தேவைப்பட்டது. அதுக்காக அந்த வாழ்வியல் முறை மதம்ங்கிற ஒரு இதை பரப்புறதுக்காக அதுக்குள்ள ஆட்களை மத குருக்கள் ப்ரீச்சர்ஸ் அந்த மாதிரி இறக்கி விட்டு அவங்கள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களை தன் ஆளுமைக்குள்ளால கொண்டு வர்றதுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த மக்களை தன்னாட்டு மக்கள் தன் ஆளுமைக்குண்டான மக்களாக கொண்டு போகிறதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் மதம்ங்கிறதே தவிர அதுக்கு பின்னால் ரெண்டு விஷயங்கள் தான் இருந்தது. ஒன்று படைப்பு தத்துவத்தை நம்பினவர்கள், இன்னொன்று எவல்யூஷனை நம்புறவங்க, அதாவது பரிணாம வளர்ச்சியை நம்பினவங்க. இந்த மாதிரி ரெண்டு அரசியல் தான் உலகத்தில் இருக்கும். ஆனால் போகிற பாதை ஒன்றா தான் இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு அரசியலையும் பேசிக்கொண்டே தேடிக்கொண்டே இருப்பார்கள். ரெண்டு பாதையில் இந்த தேடல் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி தான் உலகத்தில் பாலிடிக்ஸை ப்ராடாக ரெண்டாக கிளாஸிஃபை பண்ண முடியும். அந்த படைப்பு தத்துவத்தை நம்புறவங்க தான் எப்போவுமே நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குன்றதை அவங்க நம்புவாங்க. அப்படி அறியாமை இருக்கிற வரைக்கும் தான் அந்த மக்களை ஒரு விஷயத்த சொல்லி கட்டுப்படுத்த முடியும். அதுக்காக பயன்படுகிறது தான் மதம். அதனால மத அரசியலையும் மதத்தையும் பிரிக்கவே முடியாது உலகங்களும். ஏன்னா அந்த போர்க்காலத்தை அந்த மன்னராட்சியை தாண்டி நம்ம டெமோக்ரஸிக்கு வரும்போது அந்த போரிடும் முறை இனிமே கிடையாது. அது ஒரு வைட்லி அக்செப்டட் ஒரு முறையா பார்க்கப்படலை பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல. இப்போ டிப்ளமசி, நெகோசியேஷன். இப்போ ட்ரம்ப் புட்டினும் பேசுறாங்க. ஒவ்வொரு கண்ட்ரியில் நடக்கக்கூடிய பெரிய பெரிய போராட்டங்கள் வாரெல்லாம் நெகோசியேஷன்ஸ் மூலமா தானே தீர்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு சமூக நாகரிகமா அடைஞ்சு வர்றது. அதே மாதிரி இந்த படைப்பு தத்துவம் நிலை நிற்கணும் அப்படின்னா அதுக்கு எதிரான ஒரு தத்துவமான பரிணாம வளர்ச்சி தத்துவம் அதுவும் நிலை நிற்கணும். இது ரெண்டு இருந்தால் தான் ஒன்றை ஒன்று டிஃபை பண்ணுறதுக்கு, ஒன்றை ஒன்று எதிர்த்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக மனித இனம் போய்கிட்டே இருக்கும். இது ஒரு ரோடு மாதிரி. உங்களுக்கு அந்த ரோட்டில் பாதை ஒன்று தான், அது போகிற வழி தான் போய் சேர வேண்டிய இடம் ஒன்று தான் மனித இனத்துக்கு. அந்த போகிற வழியை தான் வேறையா தேர்ந்தெடுக்கிறாங்க. நாம் போகிற வழி சிறந்த வழி, இல்லை நான் போகிற வழி சிறந்த வழின்னு ஆர்குமெண்ட் நடந்துகிட்டே இருக்குது. இதுதான் உலகங்களும் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸை நீங்கள் ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணால் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இதனால மதம் தான் அரசியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்பாட்டை அவர் என்கிட்ட சொன்னார். நீங்களும் சிந்தித்து பாருங்கள். இது கொஞ்சம் ஆழமான ஒரு சிந்தனையாக இருந்தது, பகிர்ந்துக்கலாம்னு நினச்சேன். நீங்களும் சிந்தித்து பாருங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க வளமுடன்.